ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதுதான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எவர் சில்வர் என்ற உலோகக் கலவை ஸ்டீல், குரோமியம், நிக்கல் சேர்ந்த கலவை. தீயை அணைக்கும் தன்மை கொண்ட வாயு நைட்ரஜன். தீயை அணைக்கும் தன்மை கொண்ட வாயு நைட்ரஜன். கார்பன் டை ஆக்சைடு சுண்ணாம்பு நீரை எப்படி மாற்றும்? பால் போல மாற்றும். கார்பன் டை ஆக்சைடு சுண்ணாம்பு நீரை எப்படி மாற்றும் அப்படின்னா பால் போல் மாற்றும். பருப்பொருளின் பிளாஸ்மா நிலை என்பது அதிகம் வெப்பப்படுத்தப்பட்ட வாயு நிலை. பருப்பொருளின் பிளாஸ்மா நிலை என்பது அதிகம் வெப்பப்படுத்தப்பட்ட வாயு நிலை. கனநீரின் குறியீடு என்ன? கனநீரின் குறியீடு என்ன? D2O. ஆழ்கடலில் முத்து குளிப்பவர்கள் சுவாசிக்க பயன்படுத்தப்படும் வாயு கலவை. ஆழ்கடலில் முத்து குளிப்பவர்கள் சுவாசிக்க பயன்படுத்தும் வாயு கலவை ஹீலியம், ஆக்சிஜன். உண்மை கரைசலின் துகளின் அளவு என்ன? உண்மை கரைசலின் துகளின் அளவுங்கிறது அது ஏவுக்கு எனக்கு பேர் மறந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 1 முதல் 10 வரை அது பேர் சரியாக ஞாபகம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். துருப்பிடிக்காத எஃகின் உலோகக் கலவை இரும்பு, நிக்கல், குரோமியம். துருப்பிடிக்காத எஃகின் உலோகக் கலவை இரும்பு, நிக்கல், குரோமியம். கரைசலில் உள்ள வைரசுகளை மிகை வேக மைய விலக்கி மூலம் செறிவூட்ட தேவையான வேகம் 5 × 10⁵ RPM. இதயம் செயல்படும் திறனை கண்டறிய பயன்படும் ரேடியோ ஐசோடோப்பு Na2 4. இதயம் செயல்படும் திறனை கண்டறிய பயன்படும் ரேடியோ ஐசோடோப்பு Na2 4. தீயணைக்கும் பொருளாக பயன்படுவது கார்பன் டை ஆக்சைடு. தீயணைக்கும் பொருளாக பயன்படுவது கார்பன் டை ஆக்சைடு. கிரிக்னார்ட் வினைப்பொருள் என்பது அமீன் அல்கைல். கிரிக்னார்ட் வினைப்பொருள் என்பது அமீன் அல்கைல். காஸ்டிக் சோடாவை எதனுடன் சூடாக்குவதன் மூலம் சோப்பு கிடைக்கும் அப்படின்னா கொழுப்பு. காஸ்டிக் சோடாவை எதனுடன் சூடாக்குவதன் மூலம் சோப்பு கிடைக்கும் அப்படின்னா கொழுப்பு. ராஜ திராவகம் என்பது 3HCl + HNO3. ராஜ திராவகம் என்பது என்ன அப்படின்னா 3HCl + HNO3. பாதரசத்தின் கொதிநிலை என்ன அப்படின்னா 357 டிகிரி சென்டிகிரேடு. பாதரசத்தின் கொதிநிலை 357 டிகிரி சென்டிகிரேடு. அசிட்டிலினை பலப்படியாக்கும் போது கிடைப்பது என்ன அப்படின்னா பாலித்தீன். அசிட்டிலினை பலப்படியாக்கும் போது கிடைப்பது பாலித்தீன். ஒரு புரோட்டானின் மின்னூட்டம் என்பது 1.6 × 10⁻⁻19 கூலும். ஒரு புரோட்டானின் மின்னூட்டம் என்பது 1.6 × 10⁻⁻19 கூலும். எந்த வாயு பழங்களை செயற்கை முறையில் பழுக்க வைக்க பயன்படுகிறது? எந்த வாயு பழங்களை செயற்கை முறையில் பழுக்க வைக்க பயன்படுகிறதுனா எத்திலீன். வெண் பாஸ்பரஸை சிவப்பு பாஸ்பரஸாக மாற்றுவதற்கு பயன்படும் வினையூக்கி என்ன? வெண் பாஸ்பரஸை சிவப்பு பாஸ்பரஸாக மாற்றுவதற்கு பயன்படும் வினையூக்கி அயோடின். குவார்ட்ஸில் உள்ள தனிப்பொருள் என்ன அப்படின்னா சிலிக்கான். குவார்ட்ஸில் உள்ள தனிப்பொருள் என்ன அப்படின்னா சிலிக்கான். மனித உடலில் தங்கம் மறைத்து வைப்பதை கண்டுபிடிக்க உதவும் கருவி எக்ஸ்ரே போட்டோகிராஃப். மனித உடலினுள் தங்கம் மறைத்து வைப்பதை கண்டுபிடிக்க உதவும் கருவி எக்ஸ்ரே போட்டோகிராஃப். லாக்டோமீட்டர் என்பது எதனுடைய அடர்த்தியை கண்டுபிடிக்க உதவுகிறது அப்படின்னா பால். புளித்தல் என்பது எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா ஈஸ்ட். கப்பல் நிலைநிறுத்தியில் உபயோகிக்கப்படும் கருவி பெரிஸ்கோப். கப்பல் நிலைநிறுத்தியில் உபயோகிக்கப்படும் கருவி பெரிஸ்கோப். திரவப் பொருளின் அழுத்தமானது எல்லா திசைகளிலும் சமமான அளவில்
செல்கிறது என்பதை கூறும் விதி பாஸ்கல் விதி. திரவப் பொருளின் அழுத்தமானது எல்லா திசைகளிலும் சமமான அளவில் செல்லுகிறது என்பதை கூறும் விதி பாஸ்கல் விதி. ஸோ இந்த வீடியோவில் இருக்க உங்கள் குறைகளை கமெண்ட்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.